நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி வாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து என்ன, எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 9.69%. அடுத்து பாருங்கள். வீரமுத்துவேல் எந்த திட்டத்திற்கு தலைவராக இருந்தார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சந்திராயன் 3. இது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சு சந்திராயன் 3. அடுத்து பாருங்கள். மகாவீரர் ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவீரர் ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் 9. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அவைத்தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அவைத்தலைவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மு அப்பாவு. அடுத்து பாருங்கள். வீட்டு வசதி வாரியத்தால் வட்டி தள்ளுபடி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வீட்டு வசதி வாரியத்தால் வட்டி தள்ளுபடி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 2015 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள். போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரம். ஸோ எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிஸ்பன் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். வாக்கப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா வாக்கப் சட்ட திருத்த மசோதா வந்து வெற்றிகரமாக வந்து அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றிட்டாங்க. இந்த வாக்கப்புக்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு வாரியம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து எந்த மாநிலம் வந்து முதல்ல வந்து அமைக்க போகுது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. அடுத்து பாருங்கள். பைசாகி யாருடைய புத்தாண்டு தினம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சீக்கியர்களுடைய புத்தாண்டு தினத்தை தான் பார்த்திங்கன்னா பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியாவின் இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 3வது இடம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.